கவலைகள் அன்றாட வரும். அதை நிரந்தரமாக்கிக் கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் உன் கையில தான் இருக்கு. அதை நிரந்தரமாக்கிக் கொண்டால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கிக் கொண்டால் நீ அறிவாளி. எப்போ கஷ்டம் வரும்போதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியறது இல்லை. யோசிக்கிற சக்தியை துன்பங்கள் வரும்போதுதான் ஒரு மூளைக்கு அது ஒரு இது கொடுக்கிற மாதிரி. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வரும். வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம். தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும். தோல்வியை வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது. இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில நம்ம அடையவே முடியாது. யாரு நேரத்தை வீணாக்குறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். So time is like a diamond. It's so precious. அதை கரெக்டா யார் யூஸ் பண்றாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். எல்லாமே